தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் பொன்னான மாலை வணக்கங்கள். சனீஸ்வரனை பற்றி பேச போகிறோம். ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஏன்னா நவ கிரகங்கள்லையுமே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச கிரகம் சனி. ஆராய்ச்சிக்குரிய கிரகம் சனி. அவரை படிக்க படிக்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த சனீஸ்வரனுடைய பிரத்யேக தலமான திருநள்ளாறில் பேசுகிறது இன்னமும் ஒரு விசேஷம், சந்தோஷம். இங்கே கூடியிருக்க ஜோதிட பெருமக்களுக்கும் அன்பான வணக்கங்கள். எனக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கிறது ரிஷபராசிக்கு நீங்கள் பெயர்ச்சி பலன் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சனி பகவான் எல்லாரையும் பிடிச்சிருவாருன்னு நமக்கு பயம் இருக்கும். ஆனால் அந்த சனிக்கு ரொம்ப பிடிச்ச ராசி யாருன்னா ரிஷபம். ஐயா சொன்ன மாதிரி அவர் ரோகிணி நட்சத்திரம்ங்கிற ஒரு காரணம் மட்டும் இல்லை, சுக்கிரனுக்கும் சனிக்குமே நெருங்கின தொடர்பு நிறைய இடங்கள்ல இருக்கு. என்னதான் சனியை எனக்கு பிடிச்சாலும் நம்மளாம் வாழணும் இல்லையா? மனித பிறவின்னு ஒன்று எடுத்துட்டோம். மனிதனாக பிறக்கிறது எதற்கு? வாழ்கிறதுக்கு. அப்போது வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான கிரகம் யாரு? குறிப்பாக மனித வாழ்க்கைக்கு தேவையான கிரகம் யாருன்னா சுக்கிரன். சுக்கிரனுடைய ராசி தான் ரிஷப ராசி. அந்த ரிஷப ராசியில் சுக்கிரன் அதிபதியாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிரன் என்னெல்லாம் கொடுக்குறாரு? அப்போ மனித வாழ்க்கைக்கு சுக்கிரன் தான் முக்கியம்னா, காதல் சுக்கிரன் கொடுக்குறாரு, திருமணம் சுக்கிரன் கொடுக்குறாரு, பணம் சுக்கிரன் கொடுக்குறாரு. அப்போ சனிக்கு இங்கே என்னங்க வேலை? காதல்னு ஒன்று அமைஞ்சா போதுமா? லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப், நீடித்த அன்பு சனி. திருமணம் ஆனால் போதுமா? கணவன், மனைவி, தாய், தகப்பன், இந்த 4 வகையான ரோலுக்கும் பொறுப்புணர்வு அப்படிங்கிறத கொடுக்கறது யாரு? சனி. அப்போ பொறுப்பே இல்லாத திருமணம் என்னமாகும்? சுக்கிரனுடைய காரகங்களை முழுமைப்படுத்துறது சனியுடைய காரகம். அப்போ சனியோடு சேர்ந்த சுக்கிரன் இயங்கும்போது மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரிவர கிடைக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சுக்கிரனுடைய இன்னொரு வீடான துலாம்ல தான் சனி உச்சமாகிறாரு. ரிஷபத்துக்கு யோகாதிபதி சனி. எல்லாரும் பயப்படுவாங்க, ஐயோ சனி தசை வந்துடுச்சா, ஐயோ என்ன பண்ண போறாரு, பயமா இருக்கே, நம்ம அப்போ வாழ்க்கைக்கே தகுதி இல்லாத நபரா அப்படின்லாம் நினைச்சிட்டு இருப்போம். பட் அப்படி கிடையாது. ரிஷபத்துக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னா சனி தான். ஸோ 9, 10ஆம் அதிபதி சனி 11ஆம் இடமான மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மீனமே ஒரு புனிதமான வீடுங்க, குருவுடைய வீடு. ஒரு பாவ கிரகம், நிழல் கிரகம், இருள் கிரகமான சனி குருவுடைய வீட்டுக்குள்ள நுழையும் போது என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தனக்கு ரொம்ப பிடிச்ச ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுக்க போறார். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, சனி போற இடம் இருக்கு பாத்தீங்களா, 11ஆம் இடம். ரொம்ப ரொம்ப சௌகரியமா உட்கார்ந்துருப்பார் அந்த இடத்துல. 3, 6, 11 சனி பகவானுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பிளேசஸ். அப்போ அந்த 11ங்கிற வெற்றி ஸ்தானத்துக்கு கர்ம காரகன் சனி போகும்போது ரிஷபத்துக்கு ஏகப்பட்ட லாபம், எண்ணில் அடங்கா லாபம், கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு லாபம். அப்போது 12 ராசிகளில் ரிஷபராசிக்காரங்க மார்தட்டிட்டு சனி பயிற்சிக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆகுது. வாக்கியம்ங்கிறது பாரம்பரியம். பாரம்பரிய நாடான இந்தியாவில் பிறந்துட்டு வாக்கிய பஞ்சாங்கத்தை யாராலையும் நிராகரிக்க முடியாது. சனி பயிற்சி பலன்கள் ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது? 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு சனி போறாரு. 11ல் இருக்கிற சனி 3 இடங்களை பார்ப்பார். 3, 7, 10ஆம் பார்வைகள் சனி பகவானுக்கு உண்டு. இந்த ரிஷபராசியில் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம். 1 அப்போ நம்மளையே சனி பார்க்குறாரா? ஆமாம். என்ன பண்ணுவார்? தாழ்வு மனப்பான்மையை கொடுப்பார். என்னங்க சனி பயிற்சி சூப்பராக இருந்துட்டு முதல்ல சொல்கிற பலனே ரொம்ப மோசமாக இருக்குது, தாழ்வு மனப்பான்மையை சனி கொடுப்பாரா? ஆமாம். எதுக்காக தாழ்வு மனப்பான்மையை கொடுக்குறாரு? இனிமேல் வாழ்க்கையில் தாழ்வு மனப்பான்மைங்கிற ஒன்றே உங்களுக்கு வரக்கூடாது. அதை இந்த 2 வருஷம் நீங்கள் பாடம் படிக்க போகிறீங்க. எந்த இடத்துலையும் உங்களை நீங்கள் குறுக்கிக்கிட்டு உள்ளே உட்கார வேண்டாங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு பாடத்தை சனி இந்த இடத்துல சொல்கிறாரு. ஏன்னா தாழ்வு மனப்பான்மைங்கிறதுக்கு காரகமான கிரகமாகவே சனி தான் இருக்கிறாரு. சனிக்கு ஏன் தாழ்வு மனப்பான்மை வந்தது? சூரியனார் புராண கதைகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா சூரியனாருடைய மனைவி சுலக்ஷனா தேவி சூரியனோட பக்கத்தில் இருந்து 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 அவளோட ஆற்றல் எல்லாம் சூரியனை இறந்துட்டா. சரி, நமக்கு எனர்ஜி வேணும்ல, நம்ம சக்தியாக இருந்தால் தானே குடும்பத்தை நம்ம வழி நடத்த முடியும். பூலோகத்துக்கு போய் தவம் இருக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு சூரியனாட்ட சொல்கிறதுக்கு ஒரே பயம். கணவன் அனுமதிக்கலைன்னா போக முடியாதுல்ல, அவரோட அனுமதி வேணும். அப்போ என்ன பண்ணுறா? தன்னுடைய நிழலுக்கு ஒரு உயிர் கொடுத்து
ஒரு உருவத்தை உருவாக்குகிறாள் சாயாதேவி. சாயாதேவியை உருவாக்கி என்னுடைய கணவனுக்கு எல்லா பணிவிடுகளையும் நீ செய்யுமான்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு இந்தம்மா கிளம்பிட்டாங்க தவம் இருக்க. சூரியனாருக்கும் சாயாதேவிக்கும் பிறக்கின்ற ஒரு குழந்தை பிறக்குது. சூரியனார் ரொம்ப சந்தோஷமாக பார்க்க வராரு குழந்தைய. இருள்தன்மையோட இருட்டா பலகீனமான ஒரு குழந்தை இருக்குது. இவருக்கு வருது கோவம். நம்ம ஒரு பராக்கிரமசாலி பிரகாசமாக இருக்கும், நமக்கு இப்படி ஒரு குழந்தையான தாயையும் குழந்தையும் நிராகரிக்கிறார். அந்த நிராகரிப்பில் ஏற்பட்டது தாழ்வு மனப்பான்மை சனீஸ்வரருக்கு. அந்த தாழ்வு மனப்பான்மை அவரை என்ன செஞ்சிச்சு, கூனி குறுகி ஒரு வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கல. வெகுண்டெழுந்து தவம் செஞ்சார். சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சு ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே நவகிரகமாக மாறினார் சனீஸ்வரர். சூரியனே பார்த்து மிரள்ற அளவுக்கு பிதிர்தோஷத்தெல்லாம் ஏற்படுத்த ஆரம்பிச்சார் சூரியனுக்கு. அதனால தான் சனீஸ்வரன் சூரியனுடைய வீட்டில் உட்கார்ந்தாலோ சூரியன் மகர கும்பத்தில் உட்கார்ந்தாலோ அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகிறது இல்லை. இப்பேற்பட்ட சனீஸ்வரன் உங்கள் ராசியை பார்க்கும்போது நிச்சயமாக தாழ்வு மனப்பான்மைங்கிறத உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அந்த தாழ்வு மனப்பான்மையை நீங்கள் சனி எப்படி அவருடைய பிறப்பின் அந்த அவமானத்தை தனக்கே ஒரு ஈஸ்வர பட்டத்தை கொடுக்குறதா மாற்றிக்கிட்டாரோ, அந்த மாதிரி அந்த நெகட்டிவான ஒரு விஷயத்தை நேர்மறையாக நீங்கள் கொண்டு போக வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த சனி பகவானுடைய பார்வையின் தாத்பரியம். 1ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி உங்களையே உற்று நோக்க வைப்பார். உங்களுடைய எல்லா பலவீனங்களையும் பலமாக மாற்றக்கூடிய பார்வையாக இந்த 1ஆம் பார்வை அமைது. சரி, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ குழந்தையெல்லாம் கெடுத்துருவார். அப்போ குழந்தையே கிடக்காதா எங்களுக்கெல்லாம்? ஸோ புத்திரஸ்தானம் அங்கே 5 பார்க்குறாரு. அப்படி இல்லை, உட்கார்ந்து பார்க்குற இடம் 11ஆம் இடத்துலேருந்து 5 பார்க்குறாரு. அப்போது மருத்துவம் மூலமாக குழந்தை அப்படிங்கிறது சித்திக்கும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது மருத்துவம், 6ங்கிறது நோய், 11ங்கிறது நோயிலிருந்து நிவர்த்தி. அப்போ நிச்சயமாக மருத்துவம் மூலம் குழந்தை பேரு அப்படிங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருக்குது. பிறக்கக்கூடிய குழந்தைகள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தோடு பிறப்பார்கள். சனியுடைய பார்வை 5ஆம் இடத்துல படும்போது சனி முன்னோர்களை குறிக்கக்கூடிய கிரகம். முன்னோர்களே யாராவது மறுபிறவி எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது நல்ல குழந்தை பேரு அப்படிங்கிறத 5ஆம் இடத்துலேருந்து கொடுக்குறாரு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது குல தெய்வம், இஷ்ட தெய்வம். ஏதாவது ஒரு குறை வச்சுட்டுப்போம், வேணும் வருஷ கணக்காச்சு மறந்துட்டோமே, தலையில் குட்டி ஞாபகப்படுத்துவார். ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறீங்கல்ல, போங்க கோயிலுக்கு போய் பண்ணிட்டு வாங்க, நான் நல்லது செய்கிறேன். போவீங்க, கோயில் குளம்னு போவீங்க, குலதெய்வ வழிபாடுங்கிறத அதிகமாக பண்ணுவீங்க. 8ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 8 நாளே பயம். இதை சனி வேற பார்க்குறாரா? 8ங்கிறது சனியுடைய எண்ணு தான். 8ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியமான கிரகம் யாருன்னா சனி தான். அப்போது ஒரு நல்ல ஆயுள், 11-8 சம்பந்தம். இவ்வளோ நாள் எப்படி இருந்தது ரிஷபராசிக்கு? சும்மா ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்தால் கூட ஏதாவது ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோன்னு ஒரு பயம், ஆங்ஸைட்டி. அதுவும் குறிப்பாக இருள் தன்மை அப்படிங்கிறத குறிக்கிற கிரகம் சனிங்கிறதுனால நைட் ஆனாலே பயம் வந்துடும். சனி லக்னம் ராசியோட சம்மந்தப்பட்டார்னா. ஸோ அந்த பய உணர்வையும் கொடுக்கறது சனி தான். இரும்புக்கு காரகம் சனி. பயந்தவன் கையில் இரும்பை கொடுன்னு அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் உங்கள் பயம் எல்லாம் நீங்கும். ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது கிடைக்கும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி உட்கார்றாரு. வம்பு வழக்குகளில் வெற்றி. ஏதாவது கோர்ட் கேஸ்னு போயிட்டுருக்கு, பூர்வீக சொத்து வில்லங்கம் இல்லை மேட்ரிமோனியல் கேசஸ் ஏதாவது போயிட்டுருக்கு, கேஸ் ஜெயிக்க போகிறீங்க. ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வர்றது சனி. அப்போ கோர்ட் கேசஸ்ன்னு ஏதாவது போயிட்டு வந்தாலும் டக்குன்னு சக்ஸஸ் ஆகி உங்கள் பக்கம் தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். எதிரியின் தன லாபம் 11ஆம் இடம். காசு பணத்தை யாராவது ஏமாற்றிட்டாங்க, பேச்சுவார்த்தை நடங்க, கண்டிப்பாக கிடைக்கும். கோர்ட் கேஸ்னு அவங்கள கொண்டு போய் விடுறீங்களா, கண்டிப்பாக எதிரியின் தனம் உங்களுக்கு சித்திக்கும். திருமணம் நடக்குமா, ரெஃபரன்ஸ் மூலியமாக கல்யாணம் நடக்கும். சொந்தக்காரங்க சொன்னாங்க, டக்குன்னு பொண்ணு அமைஞ்சிருச்சு, டக்குன்னு மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு, திருமணம் நடக்குது. தொலைதூர பிரயாணத்தின் மூலம் லாபம் அப்படிங்கிறத 11ஆம் இடம் கொடுக்கும். சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ண தெரியலையே. போட்டால் போடுவோம், எஃப்டியில் ஒன்று போடுவோம், ஆர்டியில் ஒன்று போடுவோம் அப்படிங்கிறத நிறைய பேர் பண்ணிகிட்ருப்போம். குறிப்பாக ரிஷபராசி அன்பர்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பு உணர்வோடு இருப்பாங்க. பணத்தெல்லாம் அங்கே இங்கே போட கொஞ்சம் பயமாக இருக்கும். இங்கே 11க்கு தான் வராரு சனி, லாப சனி. பயப்படவே வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல்ஸ்னு தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். குறிப்பாக ஆயில், பெட்ரோல், கெமிக்கல், ஸ்டீல், அயன் இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதன் மூலமாக லாபம்ங்கிறது பல்கி பெருகும். 8ஆம் இடம் பொதிந்த ரகசியம். சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருங்க. எவ்வளவு நேர்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சனி லாபத்தை பெருக்கி கொடுப்பார். சில வாழ்வியல் பரிகாரங்கள் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது நமக்கு. ஸோ சனிக்கிழமை அப்படிங்கிறத வாத நாள்னு சொல்லுவோம்.
ஆயுர்வேதமே சனிக்கிழமையே வாத நாள்னு தான் சொல்லுது. அப்போ அந்த வாத நோய் அப்படிங்கிறதுக்கு காரகமான கிரகம் யாருன்னா சனி, நல்லெண்ணெய்க்கு காரகமான கிரகம் சனி. ஸோ அந்த வாத நாளான சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் குளியல் அப்படிங்கிறத எல்லாரும் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. சனியுடைய தாக்கங்கள் வீரியங்கள் எல்லாமே குறையும். எள், கருப்பட்டி, நல்லெண்ணெய் இதெல்லாம் அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வரணும். முடிஞ்ச அளவுக்கு தர்மம் பண்ணுங்க. கர்மத்தை தர்மத்தால் வெல்லலாம்னு சொல்கிற அளவுக்கு கர்மகாரகன் சனியாக இருக்கிறதுனால தர்மம் செஞ்சு கர்மத்தை வெல்றதுக்கான வழிமுறைகளை நீங்கள் பாருங்கள். அவரவர் வயது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிஞ்ச விஷயங்களை தான தர்மம் செய்கிறது ரொம்ப நல்லது. உடல் ஊனமுற்றவர்கள், ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை நீங்கள் செய்யணும். துப்புரவு பணியாளர்கள், வீட்டில் வேலை செய்கிறவங்க, எளிமையானவர்கள் எல்லாருமே சனியுடைய காரகத்துக்கு கீழே தான் வருவாங்க. ஸோ இவங்க எல்லார்ட்டையுமே ஒரு நல்ல பேரன்போடையும் ஒரு பொருளாதார உதவி உங்களால் முடிஞ்சதையும் கொடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தும்போது கண்டிப்பாக சனியுடைய பரிபூரண ஆசீர்வாதம்ங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆன்மீக பூமிக்கு வந்துட்டு ஆன்மீக பரிகாரம் சொல்லாமல் இருக்க முடியுமா? ஸோ நம்ம இங்கே தான் இருக்கிறோம். ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருமே பிராணாம்பிகை சமேத தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வெள்ளை நிறத்தில் நல்ல மனமுள்ள பூ, இதெல்லாம் சுக்கிரன் காரகம். வாசமாக இருக்கிற மலர்களுக்கெல்லாம் சுக்கிரன் காரகம். வாசமாக இருக்கிற வெள்ளை மலர் ஒன்றை கொடுத்து சுவாமி அம்பாளுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. இந்த வழிபாடுகளையும் இந்த வாழ்வியல் பரிகாரங்களையும் ரிஷபராசி அன்பர்கள் செய்யும் பட்சத்தில் சனி பகவான் பரிபூர்ண அருள், ஆசிர்வாதம், லாபம் எல்லாத்தையுமே உங்களுக்கு பெற்று தருவார். 12 ராசிக்காரங்களுக்குமே இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது சிவபார்வதி அருளை பெற்று தந்து அவங்கள வையம் வாழ வைக்கணும்னு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.